வணக்கம். 3 செய்திகளுக்காக வசந்தி. இன்றைய முதன்மை செய்திகள். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறப்பு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினால் பாடங்களை படிக்க முடியாமல் வகுப்புகளில் மாணவர்கள் சோகம். புதுவை அரசு மகப்பேறு மருத்துவமனை எல்லைப்பிள்ளை சாவடிக்கு முழுமையாக இடமாற்றம். அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி திடீர் ஆய்வு. புதுவையில் இருந்து கர்நாடகாவிற்கு பஸ்ஸில் மது பாட்டில்கள் கடத்தும் முயற்சி முறியடிப்பு. MCA படித்து வரும் மாணவர்கள் 2 கைது. புதுவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் துவங்கிய போதிலும் பாடங்களை படிக்க முடியாமல் வகுப்பறைகளில் மாணவ மாணவிகள் உற்சாகமிழந்த நிலையில் காணப்பட்டனர். தமிழகம் மற்றும் புதுவையில் சமச்சீர் கல்வியை இந்த ஆண்டு முதல் நடைமுறைக்கு கொண்டுவர கருணாநிதி தலைமையிலான கடந்த கால திமுக ஆட்சியில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் தேர்தலுக்கு பின்னர் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்திற்கு பின்னர் முதல்வராக பதவியேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சமச்சீர் கல்வி ரத்து செய்யப்படும் என அறிவித்ததுடன் பள்ளிகள் ஜூன் 15ஆம் தேதி திறக்கப்படும் என்றார். இதனைத் தொடர்ந்து புதுவையிலும் பள்ளிகள் ஜூன் 15ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதுபோன்ற சூழ்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் சமச்சீர் கல்வியை இந்த ஆண்டு தொடர வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுவினை தாக்கல் செய்தது. இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் சமச்சீர் கல்வியை 1ஆம் மற்றும் 6ஆம் வகுப்பிற்கு நடத்த வேண்டும் என்றும் மற்ற வகுப்புகளுக்கு சமச்சீர் கல்வியை அமல்படுத்துவது குறித்து நிபுணர் குழுவினை அமைப்பதாகவும் செவ்வாய்க்கிழமை மாலை தீர்ப்பளித்தது. மேலும் நிபுணர் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் வரை 1 மற்றும் 6ஆம் வகுப்பினை தவிர மற்ற வகுப்புகளுக்கு பாடம் நடத்த தடை விதித்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் கல்வித்துறை அறிவிப்பின்படி புதுவையில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் புதன்கிழமை துவக்கப்பட்ட போதிலும் பாடங்களை படிக்க முடியாமல் மாணவர்கள் வகுப்பறையில் உற்சாகமிழந்து காணப்பட்டனர். உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும் வரை மாணவர்கள் வகுப்புகளுக்கு சென்றாலும் எந்தவித பயனும் இல்லையே என்று பெற்றோர்கள் வேதனை தெரிவித்தனர். புதுவை மகப்பேறு மருத்துவமனை ராஜீவ்காந்தி மகளிர் மருத்துவமனைக்கு மாற்றம் செய்யப்பட்டதையொட்டி அங்கு முதல்வர் ரங்கசாமி ஆய்வு மேற்கொண்டார். புதுவை எல்லைப்பிள்ளை சாவடியில் பல கோடி ரூபாய் செலவில் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை கட்டப்பட்டு அதனை காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி திறந்து வைத்த போதிலும் அவை நோயாளிகள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படவில்லை. இதனால் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையை திறக்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தினாலும் போதுமான உபகரணங்கள் இல்லாமை மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை போன்றவற்றால் மருத்துவமனையை இயக்க முடியாத நிலைமை இருப்பது தெரிய வந்தது. இதுபோன்ற சூழ்நிலையில் முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் ரங்கசாமி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அவர் மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்களை உடனடியாக அமைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதல்வர் ரங்கசாமி ஜூன் 15ஆம் தேதி முதல் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை முழு நேரமும் இயங்கும் என்றும் அறிவித்தார். இதன்படி அரசு மகப்பேறு மருத்துவமனையை காலி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. அங்கிருந்து நோயாளிகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களை இடமாற்றம் செய்யும் நடவடிக்கையில் சுகாதாரத்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டனர். இந்நிலையில் ராஜீவ்காந்தி மகளிர் மருத்துவமனைக்கு புதன்கிழமை சென்ற முதல்வர் ரங்கசாமி அனைத்து வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து குழந்தைகள் பிரிவை விரைவில் மாற்றுவது குறித்து அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அப்போது சுகாதாரத்துறை இயக்குநர் திலீப்குமார் பாலிகா உட்பட அதிகாரிகள் உடன் இருந்தனர். மகளிர் மற்றும் குழந்தை மருத்துவமனை தானே? ஆமாம் சார். நம்முடைய புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை இன்று முதல் முழுமையாக இந்த புதிய கட்டிடத்தில் இயங்க தொடங்கியிருக்கின்றது. இந்த கட்டிடம் நம்முடைய அரசு மருத்துவமனையிலே ஒரு வித்தியாசமான கட்டிடம் என்று சொல்லலாம். எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு அரசு மருத்துவமனை இந்த குழந்தைகள் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை.
இதில் உள்ள அறுவை சிகிச்சை கூடம் நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு அமைக்கப்பட்ட ஒரு அறுவை சிகிச்சை கூடம் மற்றும் அந்த குழந்தைகள் பிறப்பதற்கான லேபர் ரூம் என்று சொல்வார்கள். அது எல்லா வசதியும் உள்ள ஒரே சமயத்தில் 30 குழந்தைகள் தாய்மார்கள் இங்கே வருகிறால் குழந்தைகள் பிறப்பதற்கான வசதி செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது முழுமையாக இயங்குவதற்கு தேவையான செவிலியர் மற்றும் பணியாளர்கள் விரைவில் நியமிக்கப்பட இருக்கின்றார்கள். அதுக்கு தேவையான நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது. புதுச்சேரியில் இந்த மருத்துவமனையை பார்ப்பவர்கள் தனியார் மருத்துவமனையில் கூட இது மாதிரியான வசதி இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் அரசு மருத்துவமனை இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய சுகாதாரத்துறையானது புதுச்சேரியை சார்ந்த மக்களுக்கு ஒரு முழுமையான மருத்துவ வசதியை செய்து கொடுப்பதில் அக்கறை எடுத்து அதற்கு தேவையான நடவடிக்கையை எடுத்து வருகின்றது. இதில் நம்முடைய புதுச்சேரி மாநில மக்கள் மட்டுமல்லாது நமது புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்த தமிழகத்தை சார்ந்த ஒட்டி உள்ள பகுதி சார்ந்த தாய்மார்கள் இங்கே வந்து குழந்தைகள் ஈன்றெடுத்து செல்வது என்பது நமக்கு பெருமை சேர்க்கின்ற ஒன்றாகும். புதுவையில் இருந்து கர்நாடகாவிற்கு மது பாட்டில்களில் பஸ்ஸில் கடத்த முயன்ற கல்லூரி மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவையில் இருந்து பஸ்கள் மூலம் மது பாட்டில்கள் கடத்தி செல்லப்படுவதாக உருளையன்பேட்டை போலீசுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் புதன்கிழமையன்று காலை போலீசார் பஸ் நிலையத்தில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இரு வாலிபர்கள் சந்தேகம் அளிக்கும் வகையில் தூக்கிச் சென்ற பையை போலீசார் சோதனையிட்டனர். அதில் மது பாட்டில்கள் இருப்பதை கண்ட போலீசார் இரு வாலிபர்களையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அங்கு நடத்தப்பட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் கர்நாடக மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தைச் சேர்ந்த சுரேந்தர் ராகோப் என்பதும் இவர்கள் அங்குள்ள கல்லூரியில் MCA படித்து வருவதுடன் புதுவையில் குறைந்த விலைக்கு மது பாட்டில்கள் வாங்கி அதனை கர்நாடகாவில் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்ய கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடம் இருந்து 20,000 ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்து காவலில் வைத்தனர். தேசிய இளைஞர் விருது பெற்ற புதுவையைச் சேர்ந்தவர்களை முதல்வர் ரங்கசாமி பாராட்டி கௌரவித்தார். புதுவை அருகே உள்ள பங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த ஜெயகிருஷ்ணன் என்பவரின் சமூக சேவையை பாராட்டி ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெற்ற தேசிய இளைஞர் தின விழாவில் விருது வழங்கப்பட்டது. இதேபோன்று சுற்றுச்சூழல் தேவைக்காக செல்வ மணிகண்டன் என்பவருக்கு தேசிய இளைஞர் விருது வழங்கப்பட்ட உள்ளது. இவ்விருவரும் புதன்கிழமை காலை முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு, காமராஜர் நற்பணி இயக்க தலைவர் ரமேஷ், சதுப்பு நில காடுகள் சங்க துணைத் தலைவர் வினோத்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர். ஜிப்மர் MBBS நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை பெத்தி செமினார் பள்ளியின் முதல்வர் ஜான் பாஸ்கோ பாராட்டினார். ஜிப்மர் MBBS நுழைவுத் தேர்வு அகில இந்திய தொழில்நுட்ப நுழைவுத் தேர்வு +2 மற்றும் மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழா பெத்தி செமினார் பள்ளியில் புதன்கிழமை காலை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பள்ளியின் முதல்வர் ஜான் பாஸ்கோ சாதனை படைத்த மாணவர்களை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். மாணவர்களின் வெற்றிக்கு பாடுபட்ட ஆசிரியர்களையும் அவர் பாராட்டினார். இதேபோன்று பொதுத் தேர்வில் பாட அளவில் அதிக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு உறுதிமொழி ஹெல்பேஜ் இந்தியா நடத்திய நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் நல்வாழ்வு சங்கத்தினர் பங்கேற்பு. காலாப்பட் தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகளை பார்வையிட்டார் அமைச்சர் கல்யாண சுந்தரம். விரைந்து முடிக்கும்படி அதிகாரிகளுக்கு உத்தரவு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெகேஷன் முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெகேஷன் முடிய போகுது. ஸ்கூலுக்கு போக நாங்க ரெடி. புது கிளாஸ், புது டீச்சர், அப்புறம் ராம் சில்க்ஸ்ல வாங்கின புது யூனிஃபார்மோட நாங்க ரெடி. நீங்க ரெடியா? தரமான அனைத்து பள்ளி சீருடைகளும் நியாயமான விலையில் வாங்க உங்கள் கைராசியான குடும்ப கடை ராம் சில்க்ஸ், பாண்டிச்சேரி. நாங்க ரெடி. நீங்க ரெடியா? புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. Flexicotec makes Superlight Flex lightweight yet unbreakable. International testing house SGS has certified it to be made of non-break material. Superlight Flex through our very own unbreakable tests. VIP Superlight Flex with Flexicotec, the new revolution in the luggage industry. VIP exclusive showroom 145 Mission Street. Phone 222921. செய்திகள் தொடர்கின்றன.
புதுவை நெல்லித்தோப்பு சக்தி நகரில் மரக்கன்றுகள் நடும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் துவக்கி வைத்தார். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதி சக்தி நகர் முழுவதும் சாலையோரம் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி புதன்கிழமை காலை நடைபெற்றது. இதனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதேபோன்று புதுவை நகராட்சி சார்பில் ஒரு வார துப்புரவு பணியை முன்னிட்டு முத்தியால்பேட்டை சிங்கம் மார்க் அருகில் உள்ள வாய்க்காலில் பொக்லைன் இயந்திரத்தை கொண்டு தூர்வாரும் பணி புதன்கிழமை நடைபெற்றது. இதில் நகராட்சி துப்புரவு பணியாளர்கள் பங்கேற்று பணியில் ஈடுபட்டனர். புதுவை வினோபா நகரில் நடைபெற்ற புனித சூசையப்பர் சபை அறக்கட்டளை துவக்க விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவை வினோபா நகர் சூசையப்பர் சபை சார்பில் கல்வி அறக்கட்டளை துவக்க விழா, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி போன்றவை செவ்வாய்க்கிழமை இரவு நடைபெற்றது. சபையின் செயலாளர் உத்திரியதாஸ் வரவேற்புரையாற்ற தலைவர் அன்துவான் தலைமை தாங்கினார். பங்கு தந்தை பிரான்சிஸ் ஜோசப் முன்னிலை வகிக்க சட்டமன்ற உறுப்பினர் அசோக் ஆனந்தன் பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சூசையப்பர் சபையின் நிர்வாகிகள் மற்றும் பங்கு மக்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டனர். உலக முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு ஹெல்பேஜ் இந்தியா சார்பில் முதியோர் வன்கொடுமை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி புதன்கிழமை காலை நடைபெற்றது. மைய துணை இயக்குநர் டாக்டர் சத்யபாபு தலைமை தாங்க சீனியர் எஸ்பி சந்திரன் கலந்து கொண்டு உறுதிமொழியை வாசிக்க அதனை மற்றவர்கள் வாசித்து ஏற்றுக்கொண்டனர். இதில் மூத்த குடிமக்கள் நலவாழ்வு சங்க தலைவர் எஸ்வி ஐயர், துணைத் தலைவர் உதயபாஸ்கரன், செயலாளர் நடராஜன், தேவநாதன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதியில் நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அமைச்சர் கல்யாண சுந்தரம் ஆய்வு மேற்கொண்டார். புதுவை லாஸ்பேட்டை அரசு குடியிருப்பை 90 லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கும் பணிகள் நடைபெறுவதுடன் புதிய குடியிருப்புக்கான கட்டுமான பணிகள் 2 கோடி ரூபாய் செலவில் நடைபெற இருக்கிறது. இதேபோன்று அரசு குடியிருப்பில் அமைந்துள்ள பூங்காவை சுற்றி 45 லட்சம் ரூபாய் செலவில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெற உள்ளது. இதுபோன்ற பல்வேறு பணிகள் குறித்து அமைச்சர் கல்யாண சுந்தரம் புதன்கிழமை காலை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை வரவழைத்து பணிகளை விரைந்து முடிக்கும் உத்தரவிட்டார். Technology can hold you back or set you free. Toshiba, the laptop expert, designs laptops to work the way you do. Authorized distributor, Trade Point, number 162, Kamaraj Salai, Brindavanam, Puducherry. மயங்கினேனே 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 ஓ மயங்கினேனே அழகான தங்கம் இதுவென்று அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 96 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 4 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 4 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையில் இருந்து 27 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று திறப்பு. உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பினால் பாடங்களை படிக்க முடியாமல் வகுப்புகளில் மாணவர்கள் சோகம். புதுவை அரசு மகப்பேறு மருத்துவமனை எல்லைப்பிள்ளை சாவடிக்கு முழுமையாக இடமாற்றம். அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி திடீர் ஆய்வு. புதுவையில் இருந்து கர்நாடகாவிற்கு பஸ்ஸில் மது பாட்டில்கள் கடத்தும் முயற்சி முறியடிப்பு. MCA படித்து வரும் மாணவர்கள் 2 கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.